ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தேவைப்படுற அளவு எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, ஏலக்காய், ஜாவித்ரி, கடல் பாசி எல்லாமே போட்டுருங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுற்றி வதக்கி விட்டுட்டே இருங்க. தீஞ்சிட வேண்டாம். அதுவே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வரும். இப்போ இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கை நிறைய புதினா இலையும் ஒரு கை நிறைய மல்லி இலையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது இந்த ஸ்டேஜில் சேர்க்குறப்போ பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் பீசஸ் எடுத்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் அதுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ எச்சு கம்மி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆப்ஷனல். நான் மட்டனையே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சனால இதில் நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றி கொதிக்க விடணும். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. மித்த அரிசி எல்லாத்துக்குமே 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி 10 மினிட்ஸ் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன் உள்ள. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கனால இதோட குக்கிங் மெத்தட் ரொம்ப சிம்பிள். நீங்கள் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷத்தில் நிறுத்திடுங்க. அந்த கேப்லேயே நல்லா வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி தயிர் பச்சடி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சவுண்ட் அடங்கினதுக்கப்புறம் பிரியாணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைஸ் எல்லாம் நல்லா நீளமாக சூப்பராக குக் ஆகிருக்கும். பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. இனிமேல் நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக மட்டன் பிரியாணி குக்கர்லேயே குக் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி டோட்டலாக மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி அண்ட் தயிர் பச்சடி பண்ணியிருந்தேன். எல்லாத்தையுமே தட்டில் லைனாக சர்வ் பண்ணி வீட்டில் கொடுத்து பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக யுவர்ஸ் ஃபுட் பாண்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.